Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடையேற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? சிறப்பான பேச்சாளர். ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு? மணி பேசாத, ஒரு முறை ரெண்டு முறை சொல்லணும், திரும்ப திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடும்னு என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். இப்ப கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா? இதற்காக தான் நாங்க போனோங்க. தளபதியினுடைய தம்பி தங்கைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இந்த உலகத்துல அச்சடிக்கப்படல. இப்ப எங்க தோழர்களிடம் அம்பேத்கரை பற்றி கேட்டால், பெரியாரை பற்றி கேட்டால், காமராஜரை பற்றி கேட்டால், சமூக நீதியை பற்றி கேட்டால், இடஒதுக்கீடை பற்றி கேட்டால் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சமூக ஆர்வலரா இருக்கிறீங்க, தொடர்ச்சியா மக்களோட நீங்க பயணிச்சிருப்பீங்க, கிரவுண்ட் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. ஆனா என்ன ஒரு விமர்சனம் இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. அப்ப அவர் இன்னும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ரசிகர்களை பாலிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறாரு, அரசியல் மையப்படுத்தாமலே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தானே இருக்கிறாரு. அரசியல் மையப்படுத்தாம இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை ஒரு ஆதரவாளரா எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இன்னைக்கு அரசியல் மயம் படுத்தாம இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த ஓராண்டு காலத்துல அவர்கள் செய்த நலத்திட்டங்களும் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கக்கூடியதும், அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு சகோதரிகள் போய் உடனடியாக துண்டறிக்கை கொடுத்து கைதாவதும், இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வக்ஃபு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய பாதுகாவலர்னு சொன்னவர்களும் இஸ்லாமியர்கள் இயக்கங்களும் கட்சிகளையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் தான் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்தி அன்றைக்கு கைதானதுன்னா தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் மட்டும்தான். அப்போ இவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள்ன்றது தான் உண்மை. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில அவர் மீது இருக்கக்கூடிய ஆர்வ மிகுதியினால செய்யக்கூடிய காரியங்களை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வேலை வேணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியா, ஆளும் கட்சிகள் குறிப்பா தொடர்ச்சியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை கம்ப்ளீட்டா மறைக்கணும். அதை அப்போ ஒரு விஷயத்த ஒரு சின்ன கோடை அழிக்கணும்னா பெரிய பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கோடு போடணும் இல்லையா? அப்போ அதற்காக இன்றைக்கு தலைவர் தளபதியினுடைய பெயர் ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கப்படுது. இன்னைக்கு நீங்க இப்ப ஒரு பொண்ணு கார் மேல இருந்து பொக்கை எடுத்து போட்டாங்க, ஒரு பையன் குறுக்குல பைக்ல போயிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா? தமிழ்நாட்டுல சாராயம் ஏண்டா காய்ச்சினேன்னு இதை இங்க ஓட ஓட வெட்டி 2 கல்லூரி மாணவர்களை ஸ்ரீஹரிஸ்ன்ற பசங்களை வெட்டி கொன்னீங்களே, இது சமூக நீதிக்கான ஆட்சியா? இங்க ஜாஃபர் அலின்ற ஒரு தோழர் கனிம வள பிரச்சனைய பேசினாரு, மறுநாள் காலையில வெட்டி கொன்னீங்களே, இது லாரி ஏற்றி கொன்னீங்க. இன்னொருத்தர் நிலத்தை அபகரிக்கிறாங்கன்னு சொல்லி பாதுகாத்துருங்கன்னு அரசாங்கத்துக்கு இன்டிமேட் பண்றாரு, வீடியோவே போடுறாரு. ஆனால் காலையில 5 மணிக்கு வாசல்ல தொழுகைக்காக போனவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இது சமூக நீதியா? சிறுபான்மை மக்களை பாதுகாக்க கூடியதா? அப்போ இன்னைக்கு இப்போ ஒரு போன வாரம் நினைக்கிறேன், சரியா சொல்லணும், ஒரு 10 நாள் கூட இருக்காது, ஒரு அரசு விடுதியில தங்கி இருக்கக்கூடிய ஒரு இந்த அக்கா சொன்னாங்க தொடர்ச்சியா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, ஒரு 13 வயசு ஒரு பள்ளி மாணவியை கொண்டு போய் கால்கள் உடைக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்றீங்க. அப்ப அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு கதறல்ல இருப்பா? அன்பில் மகேஷ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். இதே போல எத்தனை பள்ளி, ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய பிரச்சனைக்கு எங்க போறீங்க? நயன்தாரா வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, இருக்கக்கூடிய படங்களை வாங்கி விற்கிறதுக்கு நேரம் இருக்கு, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இருக்கு, நிறைய ரோட் ஷோ பண்றதுக்கு நேரம் இருக்கு, கட்சி கூட்டங்களை பங்கெடுத்துறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா என் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல களத்துல நிக்கிறது இந்த தம்பி தங்கைகள் தானே. பல இடத்துல சொன்னதுதான், இப்பவும் சொல்றேன். இவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களை பேசுறதுக்கான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்ணையார்த்துவத்தை எதிர்த்து தான் இவர்கள் அண்ணன் அப்புனு போன்ற சாமானியர்களை களத்தில் இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். புரியுதுங்களா? பண்ணையார் தனத்தை ஒழிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கிறாரு? எளிய மகனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, பல 100 கோடிகளையும் 1000 கோடிகளையும் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். ஆனால் அப்புனு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாருல சின்ன பணம், அது ரத்தத்தை சிந்தி வேர்வையா சிந்தி சம்பாதிச்சது. அந்த பணத்தை பார்த்துதான் அவன் பயப்படுறான். இவர்கள் போடக்கூடிய போஸ்டரும் இவர்கள் வைக்கக்கூடிய பேனரும் கொடிகளும் அந்த பணத்துல உருவானது. அதை பார்த்துதான் இன்னைக்கு ஆளும் தரப்புக்கு பயத்தை ஏற்படுத்துது. தளபதியினுடைய தம்பி தங்கைகளை
விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இந்த உலகத்துல அச்சடிக்கப்படல. அதுதான் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இதையும் சொல்லிடுறாரு. அதே போல நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நடத்துறாரு. ஒரு பேனர் இல்ல, ஒரே ஒரு பேனர் இல்ல, ஒரு கொடி கிடையாது, ஒரு போஸ்டர் கிடையாது. வரக்கூடிய கார்களும் கொடிகளை கலத்திட்டு அண்ணன் அப்புன்னு கூடவே இருக்காரு. தம்பி லயலமணி இருக்கிறாரு, வீர விக்னேஷ், எல்லாருக்குமே தெரியும். வரக்கூடிய அத்தனை ஊடகங்களுக்கும் செய்திகளுக்கும் தெரியும். ஏன் கார்ல கொடி கழட்டுறாங்கன்றதே ஊடகங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது. பேனர் தேவையில்ல, போஸ்டர் தேவையில்ல, கொடி தேவையில்ல, கார்ல தான் வரணுன்ற அவசியம் இல்ல. தளபதி அப்படின்ற ஒரே ஒற்றை மந்திரம் தான் இன்னைக்கு அத்தனை பேரையும் அரசியல் படுத்திருக்கு. அந்த அரசியல் மயம் தான். அந்த கூட்ட நெரிசல், அதாவது அழைப்பு கொடுக்குறாங்க, அழைப்பு கொடுத்தது போக அழைப்பை மீறி ஆட்கள் வந்துடுறாங்க. சரியான நேரத்துக்கு வராததுனால ஒரு சிலரை உள்ள அனுமதிக்க முடியல. ஆனால் அந்த சம்பவங்களை திரிச்சிட்டாங்க தெரியுங்களா? அவர் உண்மையா நடிக்கல. அங்க உண்மையா ஒருத்தரா, ஒரு இஸ்லாமியரா, ஒரு நோன்பாளியா காலையில நோன்பு வச்சிருக்கிறார், காலையில 4:30 மணிக்கு எழுந்து. அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. எந்த தலைவனும் தொழுததில்ல, இவர் தொழுதுட்டார்ல, அதனாலதான் அவனுக்கு பிரச்சனை. இத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்தை ஏமாத்தினமே அப்படின்றதுதான். அந்த இடத்துல அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலயுமே எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, அது இப்போ திருநெல்வேலியில ஒரு சாலை பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டுக்கு போயிருக்கிறார் காந்தி மனித தினம், இன்னைக்கு சாலை போடப்பட்டிருக்கு, 32 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு போயிட்டாங்க. சட்ட ரீதியான அணுகுமுறைக்கு திருச்சியில் அதே மாதிரி ஒரு பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டு, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில அண்ணன் டி நகர் அப்புநண்ணன் தொகுதியில தான் கைது செய்யப்பட்டு மக்களை வைக்கிறாங்க. பார்க்க வரக்கூடியவரை, பொதுச் செயலாளரை கைது செஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு வரக்கூடியவரை பார்க்க வராரு, அவரையும் சேர்த்து கைது செய்யப்படக்கூடியதான் உங்களுடைய ஜனநாயகம். இங்கதான் எங்களுடைய மக்கள் அந்த அரெஸ்ட் ஆகி உள்ள போனாங்கல்ல, இந்த இடத்துலதான் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறாருன்றதுதான் என்னுடைய நிச்சயமா. ஏன்னா அது அரசியல் மயப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு இல்ல. அது எப்படின்னா, அதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். இப்போ அரசியல் மயப்படல அப்படின்னா, தன் பின்னாடி வந்த லட்சோபலட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர் மன்றம் மூலமாக உருவாக்குறாரு. அந்த ரசிகர் மன்றம் அப்படியே ரசிகர் மன்றமாக இல்லை, அது அப்படியே நற்பணி மன்றமா மாறுது. நற்பணி மன்றம் ஏன் மாறுதுன்னா, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யணும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நற்பணி மன்றம் மாறுது. அந்த நற்பணி மன்றம் அப்படியே இல்லை, அப்படியே மக்கள் இயக்கமாக மாறுது. மக்களுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் இயக்கம் உருவாகுது. அந்த மக்கள் இயக்கம் தான் அப்படியே பரிணாமமாகி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியாக உருமாறுது. இயக்கமாக இருக்கின்ற பொழுதே விலையில்லா விருந்தகம், இரவு பாடசாலை, நூலகம், குருதியகம் என்று ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அரசாங்கமே இல்லாமல் ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு எங்க தலைவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள் என்றால் அவர் எல்லோரையும் அரசியல் மயப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப எங்க தோழர்களிடம் அம்பேத்கரை பற்றி கேட்டால், பெரியாரை பற்றி கேட்டால், காமராஜரை பற்றி கேட்டால், சமூக நீதியை பற்றி கேட்டால், இடஒதுக்கீடை பற்றி கேட்டால், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்ப எங்களை போன்ற போராட்ட களத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த எங்களை போன்ற அண்ணன் ஜலீல் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்வு பண்ணி பொறுப்பு கொடுத்து கட்சிக்காக பேசுங்க அப்படின்னா சும்மா சொல்லுவாரா? எல்லாவற்றையும் எங்க தலைவர் உள்வாங்கி கொண்டிருக்கிறாரு, எல்லாரையும் கவனிக்கிறாரு. இப்ப நீங்க சொன்னீங்களா, அண்ணா சொன்னாரு திமுக நேரடியாக பேசாம கூட்டணி கட்சிகளை வைத்து அவதூறாக பேசுறாங்கன்னு. அண்மையில ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். தலைவர் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த கல்வி விருது விழா குறித்து மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசுறார். அது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லோரும் கண்டித்தார்கள். இப்படி தவறாக பேசக்கூடாது, அது ஒரு அண்ணனுக்கும் சகோதரிக்கும் இருக்கின்ற ஒரு உறவாகத்தான் பார்க்கணும், அது ஆபாசமா பார்க்க கூடாது. அதை நான் என்ன பண்ணேன், சரி ஊடகத்துல ரொம்ப வன்மமா பேசினேன். வேல்முருகன் அவர்களை கண்டித்து மிக வன்மமாக பேசுகின்ற பொழுது 4 நாட்களுக்கு முன்பு பரந்தூர்ல இருந்து விவசாயிகள் வந்தாங்க தலைவரை பார்க்க. அந்த நிகழ்வில் நான் இருக்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் கூப்பிட்டு என்ன திட்டுறாரு. விஜய் அவர்கள் உங்களை அழைச்சு கண்டிக்கிறாருங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஒருமையில பேசியிருக்கிறீங்க, ரொம்ப அநாகரிகமா பேசியிருக்கிறீங்க, நண்பான்னு தான் சொல்லுவாரு, பேசியிருக்கீங்க நண்பா, அது நம்ம அரசியல் கிடையாது, நம்ம மக்களுக்கு நேர்மையான ஒரு அமைதியான நல்லாட்சியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், தயவு செய்து அப்படி பேசாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன். இல்ல தலைவரை, அது நீங்க மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக செய்த கல்வி விருது விழா, அதை கொச்சைப்படுத்தி பேசும்போது எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு. உங்க கோபம் நியாயமானது தான்,
ஆனா வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அந்த தலைவர் அவருடைய தரத்தை குறைச்சிக்கிட்டாரு. அவர் அப்படி பேசி அது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் நமக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாருங்க. வேல்முருகன் அவர்கள் நமக்கு அண்ணன் தான் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. என்னதானே திட்டினாரு, அப்ப நான் தானே சொல்ல முடியும். என்கிட்ட தான் சொல்றாரு அவரும் நமக்கு அண்ணன் தான். அவர் ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பேசிட்டாரு. அதை நம்ம திருப்பி அதுக்கு பதில் கொடுக்க வேணாம், மௌனமா கடந்து போங்க அப்படின்னு எங்க தலைவர் சொல்றாரு. இப்ப மற்ற தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் 4 வார்த்தை பேசுறானா நீ ஒரு 10 வார்த்தை பேசுறா, அவன் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தையை பயன்படுத்துறானா நீ இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்து. திமுக தானே செய்துட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளரை மேடை ஏற்றி அசிங்கமாக பேச வைக்கிறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, சிறப்பான பேச்சாளர், இவர் பேசியதை கேட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். அவர் அசிங்கமா பேசுறாரு. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாரு, மணி பேசாத, ஒரு முறை 2 முறை சொல்லணும், திரும்ப திரும்ப இதை நீ செஞ்சனா நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலுக்கு போயிடுவோம் என்ன வான் பண்றாரு எங்க தலைவர். அதனாலதான் அவர் தலைவர். இப்ப கேக்குறீங்களா எதற்காக அவர் பின்னாடி போனீங்கன்னு கேக்குறீங்களா? இதற்காக தான் நாங்க போனோங்க. குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறித்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்க கட்சியில் இருக்கிற தோழர்களும் முக்கியமான பொறுப்புகளும் வெளியில சொன்னாங்க. கூட்டங்களுக்கு கொஞ்சம் தடை போடுறாங்க, டக்குன்னு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. இன்னும் நீடிக்குதா? ஏன்னா நீங்க கட்சி அறிவிச்சிட்டீங்க, உங்களுக்கு பொறுப்பாளர்களை போட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீடிக்குதா? தொகுதியில் இருக்கிறீங்க, பொறுப்பாளராக நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கிறது, நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கிறதுக்கு பிறந்த நாள்னா எல்லா கட்சி தலைவரும் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இவர் மட்டும்தான் பிறந்த நாள் இந்த உலகத்திலே கொண்டாடல, தளபதி மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் கொண்டாடுறாங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொண்டாடுறாங்க, இருக்கிறவங்க இல்லாத அதுமாரி கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரோட பிறந்த நாளுக்கு நாங்கள் வைக்கிறது பிறந்த நாளுக்கு பேனர். அந்த பேனரு நாளைக்கு பிறந்த நாளை இன்னைக்கு நைட்டு வைக்கிறோம், நாளைக்கு நைட்டு பிறந்தநாள் உடனே முடிஞ்ச உடனே கைட்டிடும். இந்த 2 நாளுக்கு ஒரு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் போகிறோம், அவங்களும் வைங்கன்னு சொல்கிறாங்க. பேனர் வச்சிடறோம். காலையில் நைட்டு 4 மணிக்குள்ள பேனரை வச்சு முடிச்சோன்னே திருப்பி ஒரு 7 மணிக்கு ஒரு கால் வருது இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து, தம்பி தயவு செஞ்சு அந்த பேனரை ஒன்றே எடுத்துருங்க, மேலே எடுத்துட்டு ப்ரெஷர். காவல்துறை உயரதிகாரி சொல்றாரு, காவல்துறை உதவி அதிகாரியே சொல்றாரு, டிசி லெவல்லையே சொல்றாங்க, இணை ஆணையர் உட்பட எல்லா அதிகாரியுமே சொல்றாங்க, மெயில் எடுத்துட்டு பேசுறது, போட்டோ எடுத்து யாரும் அனுப்பிச்சிட்டாங்க, உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பேனர் வைக்க விட்டீங்க, எடுங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பேனருக்கே இவ்வளவு பயப்படுறீங்கன்னா அவர் களத்துல வரல 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 சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு தொகுதிக்கு வந்தாலும் உங்களுடைய நிலைமை என்ன? நான் கேட்கறதுதான் ஒரே கேள்வி. வரல வரலன்றீங்க, நாங்க வைக்கிற பேனருக்கே உங்களால பதில் சொல்ல முடியல, நாங்க வைக்கிற பேனருக்கே நாங்க பண்ற விஷயத்துக்கே உங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு சின்னதா ஒரு விஷயம், முட்டைப்பால் திட்டம்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு வார்டுலயும் அந்தந்த அவங்களுக்கு சக்தி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கட்சியின் சார்பா கொடுக்குறீங்க. ஆமா, முட்டைப்பால் திட்டம்னு குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்க நான் சண்டே ஒரு நாள், அதாவது தினந்தோறும் விலையில விருந்துக்கு உணவு போட்டுட்டு இருக்கோம், சண்டே ஒரு நாள் லீவ் கொடுக்குற மாதிரி, அது ஏன் லீவ் கொடுக்குறீங்க, எங்க பொதுச்செயலர் சொல்லிட்டு அந்த இடத்துல முட்டைப்பால் திட்டத்தை கொடுங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு விஷயமும் இந்த முட்டைப்பால் திட்டத்தை காவல்துறை போட்டோ எடுத்து யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க, முட்டைப்பால் திட்டத்தில் ஏதாவது நான் யார் பொறுப்பு, ஆவின்ல பால் வாங்குறோம், பிரெட்டு பாக்கெட்டில் வாங்குறோம், முட்டை இதில் வாங்குறோம், முட்டை வேக வச்சு கூட கொடுக்கல, ஒரிஜினல் அப்படியே முட்டை கொடுக்குறோம், இதில் என்ன தப்பு இருக்கு? இதை யாரு கேட்டுன்னு பண்றீங்க, பர்மிஷன் வாங்கிங்களா? இது ஒரு கேள்வி. விலையில இருந்தாங்க அதுக்கு ஒரு இடைஞ்சல், அதாவது எந்தெந்த விஷயத்த பண்றோமோ அங்கெல்லாம் இடைஞ்சல். ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, எப்ப பண்ணாமே இந்த சமுதாயத்துல இப்படியே தான் இருக்கணுமா, எதுவுமே எடுத்து கேட்க கூடாதா? இதெல்லாம் நாங்க கேட்கணும் போகிறதுனாலதான் எங்க மேல வன்மையான ஒரு பேச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, பேனர் மட்டும் இல்ல, சாதாரண ஒரு பிறந்த நாளுக்கு போஸ்ட் ஓட்டினா கூட கார்பரேஷன்ல இருக்கிற ஊழியர்களை வைத்து அந்த போஸ்டர் இந்த அரசு கீழ்ச்சி கொண்டு இந்த நேரத்தில் இந்த பதிவு செய்யறேன், வன்மையா கண்டிக்கிறோம். தளபதியுடைய பிறந்த நாளுக்கு நேற்று இரவு ஒட்டிய போஸ்டர் எல்லாம் சென்னை மாநகராட்சியில் இருக்க ஊழியர்களை வைத்து போலீஸ் உதவியுடன் போஸ்டரை கீழ்ச்சி வைக்கிறாங்க. போலீஸ் உதவியுடன் போலீஸ் அங்க நிக்கிறாங்க, நின்று கேட்டா ஒரே வார்த்தை மேலிருத்து பிரஷர். எம்எல்ஏ சொல்லிட்டாரு, 1000 விளக்கு தொகுதியில எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விட முடியல. சிட்டரசன்ற மாவட்ட செயலர் அராஜகத்தின் உச்சகத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதையும் மீறி இன்னைக்கு 1000 விளக்குல 25 இடத்துல பேனர் வச்சிருக்கேன். பேனர்ல கை வைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த தமிழக வெற்றிக்காக யாருன்றதை காட்டணும்ன்றது தான் வேணும்னே வச்சிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த பதிவும் செஞ்சுக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான கருத்துக்களையும் எல்லாருமே பதிவு பண்ணிருக்கிறீங்க. ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சியை சமூக நீதி பாதையில பயணிக்கணும், மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பயணிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை அடிப்படையாக வைத்து பயணத்தை துவங்கி இருக்கிறார். அவர் சந்திக்க இருக்கக்கூடிய, உங்கள் கட்சி சந்திக்க இருக்கக்கூடிய முதல் தேர்தல், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
அதே போல அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப உங்களுடைய நேரத்தை செலவிட்டு பலவிதமான கேள்விகள் ரொம்ப நிதானமா பொறுமையா பதிலளிச்சிங்க. இது வந்து ஒரு கலந்துரையாடல் செஷன் தான். இது வந்து பாலிடிக்ஸ் பேசலாம், அது வந்து ஒரு தப்பு கிடையாது. அவங்க கட்சிக்காரங்க கட்சி பேசுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க கட்சிக்குள்ள எப்படி எதிர்பார்க்குறீங்க, உங்க எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது நிச்சயமா இவர்கள் மூலமாக உங்கள் கட்சியின் தலைமைக்கு கண்டிப்பாக வந்து போக போகுது. அவரும் அதை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மக்களோடு தொண்டர்களோடு ஒரு கட்சியினுடைய தலைமை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அப்போதான் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அப்படியாக உங்களுடைய பயணங்கள் வந்து இருக்கட்டும். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.